ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. குடியுரிமை சட்டம் தொடங்கி வக்ஃப் வாரிய சட்ட திருத்தம் வரை இஸ்லாமியர்களுக்கு ஒரு இடர் என்றால் உடனடியாக துணை நிற்பது திமுக தான் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமையுடன் கூறியுள்ளார். சென்னையில் நடைபெற்ற நபிகள் நாயகத்தின் பிறந்தநாள் நிகழ்ச்சியில் பேசிய அவர், முத்தலாக் விவகாரத்தில் அதிமுக இரட்டை நிலைப்பாடு கொண்டதாகவும் வக்ஃப் வாரிய சட்ட திருத்தத்தில் அதிமுக கபட நாடகமாடியதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். அதனால்தான் அன்வர் ராஜா உள்ளிட்ட தலைவர்கள் அதிமுகவை புறக்கணித்துவிட்டு திமுகவில் இணைந்ததாகவும் அவர் பாராட்டியுள்ளார். முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் தான் 1969 மிலாது நபிக்கு அரசு விடுமுறையை அறிவித்தார். அதை 2001 அதிமுக ரத்து செஞ்சதும், மறுபடியும் 2006 கழக ஆட்சியில விடுமுறை வழங்கினதும் உங்க எல்லாருக்கும் தெரியும். அது மட்டுமல்ல, ஏன் நாங்க எப்போதும் உங்களின் ஒருவன் சொல்றோம். உங்களின் கோரிக்கையை ஆட்சியின் போது ஒவ்வொரு முறையும் பார்த்து பார்த்து செய்து கொடுத்தோம். அவற்றில் சிலதை மட்டும் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். பிற்படுத்தப்பட்ட இடஒதுக்கீட்டில் இஸ்லாமியர்களுக்கு 3.5 விழுக்காடு உள் ஒதுக்கீடு. உருது பேச முஸ்லிம்களை பிற்படுத்தப்பட்டியல்ல சேர்த்தது. சிறுபான்மையினர் நல வாரியம் தொடக்கம். வக்ஃப் வாரிய சொத்துக்களை பராமரிக்க மானியம். தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் தொடக்கம். உருது அகாடமி தொடக்கம். காயிதே மில்லத் மணிமண்டலத்தினுடைய கட்டிட நிதி ஒதுக்கீடு என இஸ்லாமிய மக்களுடைய நலனுக்காக திராவிட முன்னேற்ற கழக அரசு செஞ்ச திட்டங்களை எல்லாம் பட்டியலிட தொடங்கினா பல மணி நேரம் ஆகும். இதோட தொடர்ச்சியாகத்தான் நம்ம திராவிட மாடல் ஆட்சியில சென்னை விமான அருகே கட்டப்பட இருக்கக்கூடிய ஹஜ் இல்லம் உள்ளிட்ட ஏராளமான திட்டங்களை முன்னெடுப்புகளை செஞ்சுட்டு இருக்கோம். இப்பவும் இந்த மேடையில பல்வேறு கோரிக்கைகள் வைக்கப்பட்டது. SDPI தலைவர் சகோதரர் நெல்லை முபாரக் அவர்கள் நபிகள் நாயகம் அவர்களை பற்றி பாடத்திட்டத்தை சேர்க்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார். ஏற்கனவே அந்த பெருந்தகை அவர்களை பற்றி தமிழ்நாட்டு பாடநூலில் சேர்க்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றதுக்கும் கோரிக்கைகள் எல்லாம் பரிசு வழங்க வேண்டும் என்று சொன்னீங்க. நிச்சயமாக பரிசீலிக்கப்படும், உறுதியாக பரிசீலிக்கப்படும். நியாயமான கோரிக்கை நிச்சயமாக நிறைவேற்றி தருவோம். அது மட்டுமல்ல, இஸ்லாமியர்களுக்கு ஒரு இடர் வருதுன்னா உங்களுக்கு துணை நிற்கிற முதல் அரசியல் இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தான். குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக உண்மையான தோழமை உணர்வோடு போராடினது திமுக தான். அந்த சட்டத்தால யாராவது பாதிக்கப்பட்டாங்களான்னு கேள்வி எழுப்பினதும், அந்த சட்டத்துக்கு எதிராக போராடின இஸ்லாமியர்கள் மீது தடியடி நடத்துறதும் யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே போல முத்தலாக் சட்டத்தை கொண்டு வந்தப்போ அதிமுக எப்படி இரட்டை வேடம் போட்டுச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதனாலதான் நம்ம அன்வர் ராஜா அவர்கள் போன்றவர்கள் துரோகத்தின் கூடாரமாக இருக்கிற கட்சிகளை புறக்கணிச்சு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்கிறாங்க. வந்த உடனே செஞ்சு அடிச்சுட்டாரு. இப்போ அதே போல வக்ஃப் சட்ட திருத்தத்திலையும் அதிமுக நடத்தின கபட நாடகத்தை எல்லோரும் பார்த்தாங்க. ஆனா திமுக உள்ளிட்ட இயக்கங்கள் நடத்தின சட்ட போராட்டத்துல தான் இன்னைக்கு ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்த முக்கிய திருத்தங்களுக்கு உச்ச நீதிமன்றத்தில் தடை வாங்கி இருக்கிறோம். பாஜக செய்து வரக்கூடிய மலிவான சர்வாதிகார எதேச்சையாக அரசியலுக்கு துணை போகக்கூடிய துரோகத்தால ஈடுபட்டுள்ளவர்களை புறக்கணிக்கணும். நபிகள் நாயகத்தினுடைய 1500வது பிறந்த நாளை கொண்டாடும் இந்த விழா மேடையில் நின்று நான் இஸ்லாமிய மக்களுக்கு ஒரு உறுதியை தரேன்.
இஸ்லாமிய மக்களின் உரிமைகளை பாதுகாக்கிற, அதை பெற்றுத்தரக்கூடிய இயக்கமா திராவிட முன்னேற்றக் கழகம் உங்க கூடவே உங்களில் ஒருவராக எப்பொழுதும் இருக்கும். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராயும் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.